நம்ம ஆளுக்கு கேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல, ஆனா தயிருக்கே ஒரு புது விளக்கம் கொடுத்தான் பாருங்க. மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டை அடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினாத்தான் அதிசயம் இன்னைக்கு. இளைஞர்கள் அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னா, ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இளைஞர்கள், ஆண் குழந்தை. தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். புத்தகத்தை நீங்க மேலிருந்து கீழாக படிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும் அப்படின்றதாங்க உண்மைங்க. ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள அப்படி பறந்து வந்துச்சு. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அதோட முகம் அவ்வளவு தூரம் பிரகாசமா சிரிச்ச முகத்தோட வந்துச்சு. வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அதோட முகம் ரொம்ப சேடா சோகமா இருந்துச்சு. அந்த வண்ணத்து பூச்சியை கூப்பிட்டு கேட்டேன், பேசுச்சு அந்த வண்ணத்து பூச்சி. உள்ள வரும்போது அவ்வளவு தூரம் சந்தோஷமா இருந்துச்சு, வெளியே போகும்போது ஏன் உன்னுடைய முகம் இவ்வளவு சோகமா வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டேன். அதற்கு அந்த வண்ணத்து பூச்சி சொல்லிச்சு, இல்ல நான் தான் ரொம்ப பெரிய அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பெருந்துறை கொங்கு கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னை விட பல அழகான வண்ணத்து பூச்சிகள் இங்கே பறந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா. பாத்தீங்களா சார், இளமை பருவம்ங்கிறது சாதாரண பருவமா? ரொம்ப 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 அருமையாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் கொங்கு ஐடிஐ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கரஸ்பாண்டன்ட் சார் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டு. ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு சார், அதுல அமெரிக்காக்காரன் ஒருத்தன், ஆஸ்திரேலியக்காரன் ஒருத்தன், நம்ம தமிழன் ஒருத்தன் பிரயாணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிறான். இப்ப அமெரிக்காக்காரன் சொல்றான், டே நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, வானத்துக்கு பிளைட் விட்டு வானத்தையே போய் தொட்டது நாங்க தாடா அப்படிங்கிற அமெரிக்காக்காரன். வானத்தை போய் தொட்டுட்டீங்களாடா, நிஜமாவடா அப்படின்னு மீதி இருக்கு ரெண்டு பேர் கேக்குறாங்க. வானத்தெல்லாம் தொடல, அதுக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் கீழே. இப்ப ஆஸ்திரேலியக்காரன் சொல்றான், டே நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா, நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு கடலுக்கு அடியில போய் தரையை தொட்டதே நாங்க தாடா அப்படிங்கிறான். தரையை போய் தொட்டுட்டீங்களாடா, நிஜமாவாடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. தரையெல்லாம் தொடல, அதுக்கு ஒரு இன்ச் கொஞ்சம் மேல. இப்ப நம்ம தமிழன் சொல்றான், டேய் நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட அப்பா டக்கர் தெரியுமாடா, நீ என்னடா செஞ்ச, நாங்கெல்லாம் மூக்காலே சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டான். மீதி இருக்க ரெண்டு பேரும் அரண்டுட்டாங்க, மூக்கால எப்படிடா சாப்பிடுவீங்க? இப்ப தமிழன் அசால்ட்டா அப்படி காலரை தூக்கிட்டு சொன்னா, மூக்கால எல்லாம் சாப்பிட மாட்டோம், அதுக்கு ஒரு இன்ச் கொஞ்சம் கீழே. சாப்பிடுற விஷயத்தை வச்சு அந்த பல்ட்டி கொடுக்கிற தில்லாலங்கிற டெக்னிக் யாருக்கு தெரியும்னா தமிழர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு சொன்னா உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த தமிழ் மொழி ஆங்கில மொழி பத்தி எல்லாம் ஐயா சொன்னாங்க. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான், அப்ப வெளிநாட்டுக்காரங்க கேட்கறான், அந்த தயிர் இருக்குல்ல தயிர், அது இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஆளுக்கு கேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல, ஆனா தயிருக்கே ஒரு புது விளக்கம் கொடுத்தான் பாருங்க. மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். யாராவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? அன்னைக்கு ஓடினவன் தான். ஆனா அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்க ஐயா, நீங்க படிச்சது ஒரு காலம், இன்னைக்குள்ள பசங்க ஒரு காலம். இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், இந்த மூணு பேருக்கு வித்தியாசம் இருக்கு சார். அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், யாருமே 2K கிட் இல்ல போல. அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ், அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதான் 90s கிட்ஸ். அவங்களுக்கே ஒரு டவுட் வருது. இப்ப மேடையில இருக்கிறவங்க மட்டும் கைத்தறி சார், நீங்க எல்லாம் 90s கிட்ஸா 80s கிட்ஸா சார்? ஆனா ஒரு கையத்தட்ட தட்டி ஒப்பும் அப்படின்ட்டு சொல்றாப்ல. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், அந்த கால தலைமுறைக்கு இந்த கால தலைமுறைக்கு என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டா? முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், டை அடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினாத்தான் அதிசயம் இன்னைக்கு. உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம். பேஸ்புக்ல லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னா இந்த காலம். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணவங்கயா, இந்த கால தலைமுறை எல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதுவும் இந்த கொரோனா படுத்தின பாடு இருக்குத சத்தியமா. அந்த கொரோனா காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி ஒரு காலத்துல தவறு செஞ்சா பெரியவங்க கண்டிப்பாங்க தண்டிப்பாங்க, அப்படித்தானே ஐயா சொன்னாங்க. நாங்கெல்லாம் அந்த கால தலைமுறை அப்படி இருந்தோம் அப்படின்ட்டு நிறைய எடுத்துக்காட்டு.
ஒரு காலத்துல தவறு செஞ்சா எப்படி கண்டிப்பாங்க? இது எப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல அவர் நடிச்ச படம். ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு சொல்லுது அந்த காலம். ஐயா இன்னைக்கும் சினிமால ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஐயா. இப்ப பாருங்க, தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு எல்லாம் தப்பு இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோமே. ஒரு காலத்துல காற்று அப்படின்னா நீங்க எப்படிங்க சினிமாவில பாட்டு போட்டீங்க? காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. அதே காத்து எடுத்து இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கிறீங்க? காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல. அப்ப காத்து கூட எந்த அளவு மாறி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி யோசிச்சு பாருங்க, விண்வெளியில போய் 286 நாள் இருந்துட்டு பூமியில கால் பதிக்கிற சிங்க பெண்ணுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் கூட இன்னொரு ஆண் மகனும் போனாப்ல. அது யாருக்காவது தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ் தான் ஃபுல்லா எல்லா மீடியால நம்ம பார்த்தோம். ஒரு ஆண் மகன் போனாப்ல. இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆண் எந்திரிச்சு அந்த ஆணோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சுனிதா வில்லியம்ஸ் கூட போன ஒரு ஆண் மகன் வில்மோர் அப்படிங்கிற அந்த ஆண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். சார் இப்ப சமீபத்துல மார்ச் 8 என்ன நாள்? மார்ச் 8 உமன்ஸ் டே, சர்வதேச பெண்கள் தினம். மார்ச் 8 பெண்கள் தினம். எல்லாரும் டக்குன்னு சொல்லிட்டோம். ஆண்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க? ஆண்கள் தினம் சார் தெரியல. ஆண்களின் நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே மார்ச் 8 உமன்ஸ் டேக்கு ஒரு ப்ரோக்ராம் கிளம்பும் போது எங்க வீட்டுல நடந்த சம்பவம். எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், ஏங்க இன்னைக்கு மார்ச் 8 உமன்ஸ் டே, ஆண்களுக்கு தினம் என்னைக்கு தெரியுமா அப்படின்னு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி எனக்கு ஆண்கள் தினம். அடா பாவிகளா, இதுக்கு இவ்வளவு கைத்தட்டலா? ஆனா உண்மையிலேயே என்னைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம். ஒரு பெண்ணோட திறமைக்கு ஊன்றுகோலாக, அடித்தளமாக, சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் ஒரு பெண் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல்களை கொடுத்துடலாம். நல்ல ஒரு கல்லூரி, நல்ல காது கொடுத்து கேக்குறீங்க. ஆசிரியர்கள், மேடையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தட்டல் கொடுத்தாலும் தகுங்க. ஏன்னா சாதாரண உப்பு கற்களை கூட வைர கற்களாக பட்டை திட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு மாணவன் கவிதை எழுதினா, என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான். ஏன்னா என்னை 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னால், என்னை 10 வருடம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர். அதனால ஆசிரியருக்கு எத்தனை முறை கைத்தட்டல் கொடுத்தாலும் தகுங்க. உங்க விஷயத்திலே சொல்றேன், இந்த ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிடுச்சான். அப்ப பென்சில் சொல்லிச்சா ரப்பரை பார்த்து, நான் செய்த தவறுகளுக்காக என்ன அழித்து 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 ஒரு கடத்துல நீ கரைஞ்சி காணாமையே போயிருந்தியே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சான் பென்சில். அதுக்கு ரப்பர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சாங்க, பரவாயில்ல, நான் கரைந்து போனாலும் பரவாயில்ல, நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிச்சான். அந்த ரப்பர் வேற யாரும் இல்ல, அந்த ரப்பர் தான் உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கைத்தட்டல் கொடுக்கலாம்ங்க. இந்த இளமை பருவம்ங்கிறது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு உங்க காலகட்டத்துல செல்போன், டிவி, இன்டர்நெட் இதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி சக்சஸ் ஆகலாம்? இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சா முடிஞ்சிருச்சு. மனசு அலப்பாயுதுன்னு சொல்லுவோம்ல சார். ஒரு காட்டுல என்ன பண்ணாரு, ஒரு பெரிய துறவி உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணலாம், நல்லா கேளுங்க, தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தவம் பண்றாரு. ஆனா அவர் கொஞ்சம் வித்தியாசமா எல்லோரையும் மாரி கண்ணை மூடிட்டுலாம் உட்கார்ந்து நம்ம தவம் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ரீயா கண்ணை திறந்துட்டே உட்கார்ந்து தியானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணார். அந்த நேரத்துல ஒரு அழகான பெண் வந்துச்சு. அந்த பெண்ணை பார்த்தோன்னா துறவிக்கு ஒரு சலபம், ஆஹா இவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அழகான பெண் உண்டோ அப்படின்னு நினைச்சாரு. ஆஹா கண்ணு டேமேஜ் பண்ணுது, சரியில்லையே. அடுத்த நாள் காலையில அந்த துறவி என்ன பண்ணாருன்னா கண்ணை மட்டும் கெட்டிக்கிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணார். மணி 9 ஆச்சு, மணி 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு. இப்ப ஒரு ஜல் 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 அப்படின்னு ஒரு கொலுசு சத்தம். ஓ இப்பதான் அந்த பொண்ணு வர்றா போல அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு துறவி. ஆஹா காதுல டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கண்ணையும் மூடிட்டு காதுலயே 2 பஞ்சை வச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணார். மணி 9 ஆச்சு, மணி 10 ஆச்சு,
மணி 11 ஆச்சு. இப்போ ஒரு அழகான மல்லிகைப்பூ வாசனை. ஆஹா, இப்பதான் அந்த பொண்ணு வாரா போல. ஆஹா, ஐயோ மூக்குள்ள டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே இடத்துல கண்ணையும் கட்டிக்கிட்டு காதையும் கட்டிட்டு மூக்குலையும் ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணார். மணி 9 ஆச்சு, மணி 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு. இப்ப மனசு கடந்து தவிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆஹா அந்த பொண்ணு வந்தாளான்னு தெரியலையா, வரலன்னு தெரியலையே, கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, மூக்குலையும் பஞ்ச வச்சுட்டோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து தவிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அந்த துறவி இது எதையுமே முடிக்க வேண்டாம், மனதை மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் அந்த துறவியால தவம் பண்ணிருக்க முடியுமா முடியாதா? அதான் சொன்னான் வள்ளுவன், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னா. எவன் ஒருவன் மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாத்தையும் அடக்கி ஆள்கிறானோ, பாரதி முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், துணியை வெளுக்க உவர் மண் இருக்கிறது, தோலை வெளுக்க சாம்பல் இருக்கிறது, மனிதனின் மனதை வெளுக்க மட்டும் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னான். இப்ப நீங்க எல்லாம் அந்த கல்லூரி பருவத்துல இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்து கேக்குறேன், சார் மருத்துவரையா நீங்க இருக்கிறீங்க சார், ஒரு 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு டாக்டர் படிச்சா எத்தனை நாள்ல படிக்கலாம்? சும்மா சொல்லுங்க சார். 10 நாள், 10 நாள்ல படிக்கலாம். அதே ஒரு 250 பேஜ் உள்ள ஒரு புத்தகத்தை ஒரு வக்கீல் படிச்சா எத்தனை நாள்ல படிக்கலாம்? 2 வாரமா? 2 வாரம். ஆனா அதே 250 பேஜ் உள்ள புத்தகத்தை முத நாள் நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுற தில்லு மாணவர்களுக்கு மட்டும் தாங்க இருக்குது. தைரியமா போவான். உள்ள போனோன்னு, டேய் இன்னைக்கு பிசிக்ஸ் ஆடா, சொல்லவே இல்லடா. இந்த லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பயபுல பக்கம் பக்கமா எழுதுவான் பாருங்க, அதாங்க செமஸ்டர். ஏங்க இவன் எழுதிக்கிட்டே இருக்கிறான், ஒரு பையன் பிட் அடிக்கிறான், வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டார், நேரா உள்ள வராரு. டேய் என்னடா பண்ண? சார் 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 சாரி சார், சாரி சார், சாரி சார், சார் 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 என்னடா பண்ற சார், நீங்க யார் சார்? டேய் நான் சூப்பர்வைசர்டா. மேல சார் தமிழ்ல சொல்லுங்க சார். மேற்பார்வையாளர்டா. அப்ப மேல மட்டும் பாருங்க, ஏன் சார் கீழே பாக்குறீங்க? எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிக்கிடுவேன் சார். முடியல சார். நீங்க பசங்களை இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்களா, இந்த மாணவ பருவம் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல நெருப்புடா கபாலிடா அந்த படம் எல்லாரும் பாத்துருப்பீங்கல்ல. அதே போல வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். இந்த அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றாங்க, டே எல்லா வேலையும் உங்க அப்பா தான் இழுத்து போட்டு பாக்குறாரு, ரேஷன் கிடைக்காது நீ போயிட்டு வரலாம் இல்லடா. இந்த பையன் அப்படி சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறான். டேய் பிளஸ் டியூஷன் போயிருக்கறாடா தங்கச்சி, அவளையாவது கூட்டிட்டு வாடா, மகிழ்ச்சி. டேய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வாடா, மகிழ்ச்சி. டென்ஷன் ஆயிட்டாங்க அம்மா. இவன் வழியிலே போய் தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த நாள் காலையில அம்மா பையன்கிட்ட சொல்றாங்க, டேய் நேத்து காலையில ஒரு பொம்பளை பிள்ளை போன் போடுச்சுடா, உன்னைய கேட்டுச்சுடா. பையன் கேக்குறான், அம்மா 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 யாருமா யாருமா யாருமா? இப்ப அம்மா தெளிவா சொன்னாங்க, மகிழ்ச்சி. அவ்வளவுதான். எங்க இந்த ஊர்ல பிள்ளையார எப்படி கும்பிடுவீங்க? எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா அப்படிதானே கும்பிடுவீங்க. எங்க கோவில்பட்டியில ஒரு பையன் கும்பிட்டான், மாமா பிள்ளையார் மாமா காப்பாத்து மாமான்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே அவன் சட்டையை பிடிச்சான், ஜஸ்ட் வெயிட்டடா, ஏன்டா பிள்ளையார போய் மாமான்னு கூப்பிட்ட? கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பொண்ணு வந்துச்சு, அந்த பிள்ளையார பத்த கும்பிட்டுச்சு, எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப அந்த பையன் சொல்றான், அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையார அப்பானா எனக்கு யாரு? மாமா தானே, அதான் நான் பிள்ளையார மாமான்னு கும்பிட்டேன் அப்படிங்கிறான். ஆனா ஜல்லிக்கட்டுல யோசிச்சு பாருங்க, நிறைய என்னுடைய அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா எத்தனை அறிமுகங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது, ஜல்லிக்கட்டுல எத்தனை ஆண் வர்ணனையாளர்கள் இருந்தாலும் முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்னா அது அன்னபாரதி நான் தான். உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணாக நான் சொல்றேன். மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு தூரம் பெருமையா இருந்துச்சு. ஆனா அந்த ஜல்லிக்கட்டுல போய் நம்மள போய் மிருகவதை பண்றோம்னு சொன்னாங்க. நாமளாங்க மிருகவதை பண்றோம். கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு, அது மாணவ சமுதாயம் இளைஞர்கள் உங்களாலதான் நடந்துச்சுங்க. ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த செல்போன்ல வாட்ஸ்அப் குரூப்ங்கிற அது மூலமா மெரினா கடற்கரையில அத்தனை இளைஞர்களும் ஒன்று கொண்டாங்களே. யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஆண் மகனோட சுண்டு விரல் கூட எந்த பெண் மகள் மேல படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு போராட்டமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுங்க. பசங்கனாலே ஜாலியா இருப்பாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா மெரினா கடற்கரை இளைஞர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன் அப்படின்னு மெரினா கடற்கரை உங்களை பத்தி சொல்லுச்சுன்னா இதுதான் பெரிய விஷயம். நான் இத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, நான் அம்மா செல்லத்தை விட அப்பா செல்லம் சொல்லக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தா ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். அப்பா செல்லம். ஏன் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூரா அப்பாவை பிடிக்குது? ஏன் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருக்கிறாங்க? ஏன்னா அப்பா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை எந்த லெவல்ல சமைச்சு போட்டாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பரிதாபத்துக்குரிய ஜீவன் அப்பாவாக மட்டும்தான் இருக்க முடியும். சரி, இத்தனை பசங்க இருக்கிறீங்கல்ல, உங்களை பார்த்து நான் கேக்குறேன், நான் அப்பாவை விட அம்மா செல்லம் சொல்லக்கூடிய பசங்க இருந்தா ஒரு கைத்தள்ளி கொடுங்க பார்க்கலாம். அம்மாவை பிடிக்கும். ஏன் இந்த பசங்களுக்கு அம்மாவை பிடிச்சிருக்கு? அம்மா என்னைக்குமே பசங்களை திட்ட மாட்டாங்க சார். ஏன் தெரியுமா? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா, அது வரைக்குமாவது என் பையன் சந்தோஷமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க. ஆனா பசங்களுக்கு தெளிவா தெரியுங்க, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0. ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தான்டா ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெளிவா தெரியும். பசங்க வந்து பொதுவா ஜாலியா இருப்பாங்க, அப்பம் பேச்ச கேட்காம தான் இருப்பாங்க. அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, டேய் நான் உன் வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமாடா? இவன் சொல்றான், இதே மாதிரி உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்ப. டேய் பணம் என்ன மரத்திலடா கேக்குது, எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுங்க. மார்க் என்ன மார்க்கெட்ல எப்ப விக்குது, எப்ப பார்த்தாலும் மார்க்கெட்டுன்னு உசுர வாங்குற. டேய் பக்கத்து வீட்டு பிள்ளைய பாருடா பத்மா, பூரா 100க்கு 100 மார்க், நீயும் இருக்கிய தருதல. இவன் சொல்றான், அந்த பிள்ளைய பார்த்துதான்ப்பா பூரா ஃபெயில் ஆகி போய் கிடக்குற. டேய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான்டா ஜெயிக்க முடியும். அப்ப நீ கஷ்டப்படு, நான் ஜெயிச்சுட்டு போறேன். டேய் வெறும் 10 ரூபாயில அப்பா பெருந்துறையில இருந்து நாமக்கலுக்கு பஸ் ஏறின தெரியுமா? அப்ப பஸ் டிக்கெட் விலை கம்மியா இருக்கும், நீ ஏறி வந்திருப்ப. இப்படி எழுத்து பேசுறவங்க இருப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இளைஞர்கள் அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்கன்னா, ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இளைஞர்கள், ஆண் குழந்தைகள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், டீச்சர்ஸ் கிட்ட கேட்கிறேன், சார் நல்லா படிக்கிறது பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா? டீச்சர்ஸ் சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க சார். நல்லா படிக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? பாய்ஸா? எந்த ஊர்ல நடக்குது இது? யாரு சார்? 2 பேருமே சார் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ஆனா பொதுவா நான் எந்த கல்லூரியில பள்ளியில போய் பேசினாலும் நல்லா படிக்கிறது ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், படிப்புல வேணா பொம்பளை பிள்ளைங்க ஃபர்ஸ்டா இருக்கலாம், ஆனா அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்து என்னுடைய பசங்க தான். ஏன் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட ஒரு பொம்மைய கொடுங்களேன், அது என்ன பண்ணும் தெரியுமா சார்? அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு மை கியூட் மை டாலு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அழகா தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு அழகா கியூட்டா இருக்கும். அதுவே பசங்க கிட்ட போய் ஒரு பொம்மைய கொடுங்களேன், முத நாளே தலைய துருவான், 2வது நெஞ்செலும்பு பேட்டரிய தனியா பிப்பான், 3வது இதெல்லாம் என்ன மம்மி இதெல்லாம் வேலையா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு பிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் தான் பாலிடெக்னிக் காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல ஐடிஐல வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களாக அவன் தான் இருப்பான்னு அர்த்தம். எங்க கலாமையா சொன்னாருங்க, அன்பினால் எதையும் சாதிக்கலாம், ஆசிரியரின் அறிவுரைப்படி நடக்கலாம், இந்தியா வல்லரசாக முயற்சிக்கலாம், ஈன்றவர்கள் பெயரை கௌரவிக்கலாம், உழைப்பவருக்கே உயர்வு கொடுக்கலாம், ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்கலாம், எண்ணங்களினால் எழுச்சி பிறக்கலாம், ஏற்றங்களினால் நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம், ஐயமின்றி வாழ தவறுகளை தவிர்க்கலாம், ஒழுக்கமாய் வாழ உறுதி எடுக்கலாம், 1000 கனவுகளுக்கு உயிர் கொடுக்கலாம், அவ்வை அறிவுரைப்படி நடக்கலாம், அக்தே எங்கள் அன்பின் அப்துல் கலாம் என்று சொன்னார். கலாமையாவுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுத்தலாம். ஏன் தெரியுமாங்க, நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சில பேர மக்கள் என்னைக்குமே மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருப்போம். அடுக்கடுக்காக பெரிய பெரிய மாளிகைகளை பார்த்த தலைவர்களுக்கு மத்தியில், கோடி கோடியாக பெட்டிகளை பார்த்த தங்கங்களை பார்த்த தலைவர்களுக்கு மத்தியில் லட்ச லட்சமாக மாணவர்களை சந்தித்த ஒரே தலைவர் அப்துல் கலாம் ஐயா அப்படின்ட்டு சொன்னா அவர் உங்க மேல நம்பிக்கை வச்சார்.
இந்த குழந்தைகளை சிற்பமாக்குறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சின்ன பசங்க, நீங்க எல்லாம் இந்த 10th முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு பையன் ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் சார். ஒரு பையன் பொய் சொல்லிட்டு வீட்டுல லீவ் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவங்க மிஸ் சொல்றாங்க, அந்த நேரம் பார்த்து அவங்க மிஸ் வர்றாங்க. பாட்டி சொல்றாங்க பேரங்கிட்ட, டே பேராண்டி போய் ஒளிஞ்சுக்கோடா, அவங்க மிஸ் வராங்கடா. பதிலுக்கு இவன் சொல்றான், நீ போய் ஒளிஞ்சுக்கோ பாட்டி. ஏன்டா, நீ செத்துட்டன்னா லீவே எடுத்திருக்கான் பாட்டி அப்படிங்கிறான். பாட்டிய போட்டு தள்ளிட்டு லீவ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? திருவள்ளுவர் விஜய் ரசிகரும் இல்ல, தல ரசிகரும் இல்ல, அவர் நயன்தாரா ரசிகர்ன்ட்டாங்க. என்னடா அதுக்கு என்னடா திருக்குறள் வச்சிருக்கேன்னு நான் கேட்டேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுன்னு போயிட்டான். அறவுல கேளிக்கையாக சொன்னா கூட இந்த மாணவ பருவங்களை சமாளிக்கிறது கஷ்டமான விஷயம். எத்தனை திருக்குறள் இருந்தாலும் ஒரே ஒரு திருக்குறள்ல மட்டும்தான் வள்ளுவர் துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஏன் தெரியுமா? இதுல மட்டும் துணைக்கால் இல்ல, நீ நல்லா படிச்சா போதும், எவங்காலும் வேண்டாம், உன் சொந்த கால நிக்கலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வள்ளுவர் துணைக்கால இல்லாம அந்த திருக்குறள் எழுதுனாருங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். நல்லா படியுங்கள், உங்களுக்கான விஷயத்தை கொண்டு வாருங்கள். நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நட்பு பெருசா காதல் பெருசா? நட்புன்னு சொன்னா ஒரு கைத்தட்டல கொடுங்க பாக்கலாம். நட்பு தான் பெருசு. பரவாயில்ல, நல்ல பள்ளிக்கூடம், உண்மையில அருமையான கல்லூரி சார். நீங்க சொன்னீங்க, இப்ப நான் நம்புறேன் சார். காதல் தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல கொடுங்க பாக்கலாம். காதலுக்கும் ஒரு கேங் இருக்குதான் செய்யுது. பரவாயில்ல, வீச்சு காதல் இல்லாம மூச்சு காதலா இருந்தா அதற்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனா நட்பை, காதலை விட நட்பு பெருசுன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா, இந்த நட்புக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு சார். எவன் ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்காம ஒரே டிஃபன் பாக்ஸ்க்குள்ள கையை விட்டுட்டு எடுத்து நீ சாப்பிடுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் நட்புக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான். கரெக்டா? நீங்க ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள போறீங்க, இல்லாட்டி ஒரு கறி மூட ஃபேக்டரிக்குள்ள போறீங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது உங்க மேல சில சிமெண்ட் துகள்கள் இல்லாட்டி இந்த கறி துகள்கள் ஒட்டி இருக்கும். இதுவே ஒரு ஊதுபத்தி ஃபேக்டரிக்குள்ள போறீங்க, வெளியே வரீங்க, உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ஊதுபத்தி ஸ்மெல் அடிக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க, இந்த கெட்ட நண்பனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க, பக்கத்துல வந்து சொல்லுவான், டேடா பிட்டு எடுத்து பரிச்சு எழுதுவரே பாஸ் ஆவார், அப்துல்லார் புரோட்டா செட் எடுத்து பொழைச்சுக்கலான்டா மச்சான். டேய் அரியர் வச்சாதான் மச்சி மாசு. டிராகன் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? அப்பா, குட்டி டிராகன் யாரும் இருக்கீங்களா? அந்த டிராகன் படத்துல எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க, படிப்புனா எவ்வளவு முக்கியம். என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த கூடா நட்பு. அரியர் வைக்கணும்டா மச்சான், அதான் மாசு. அரியர் வைத்தோர் அறிவுடையோர், அறிவிலார் ஆல் கிளியர் செய்து விடுவாருடா மச்சான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த நட்பெல்லாம் தாண்டி நல்ல நட்பை நீங்க சரியான இடத்துல எடுத்துக்கணும். சார் சொன்னாங்க, இந்த கல்லூரியில நூலகம் இருக்கிறது, அந்த நூலகத்துல 10,000க்கும் மேல புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் நூலகம் போய் எனக்கு படிக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருந்தா கைகளை உயர்த்துங்க பாக்கலாம். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் 2 பேர் அனாதையா கை தூக்கி இருக்காங்க. அதுவும் அவன் தூக்கல, பக்கத்துல உள்ளவன் ஒரு இடி இடிச்சு தூக்குடா மச்சான், பாத்துக்கலடா. இங்க ஒரு பெண் குழந்தை லைப்ரரி போவேன்னு சொல்லிருக்கு. உண்மையிலேயே ஒரு 10 பேர் கிட்ட தூக்கி இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன் லைப்ரரி போகணும்? புத்தகங்கள் படிக்கணும். புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். புத்தகத்தை நீங்க மேலிருந்து கீழாக படிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும் அப்படிங்கறதாங்க உண்மைங்க. நிறைய புத்தகங்களை படிக்க 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 நிறைய நாலேஜ். ஏன்னா 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி விட முடியாது, 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. ஆனா 10 புத்தகங்களோடு நீங்கள் பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டுனா அதுதான் உண்மைங்க. அதனால நல்லா படிக்க, நம்ம சப்ஜெக்டை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 படிக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய 10 கட்டளைகள் சொல்லியிருப்பார். அதை உங்ககிட்ட இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இளைஞர்கள் உங்களுக்காகவே எழுத்தாளர் சுஜாதா சொன்ன 10 கட்டளைகள். 1,
கடவுளின் மேல் நம்பிக்கை வை அல்லது உன் உழைப்பின் மேல் நம்பிக்கை வை. 2, உன் அம்மா அப்பா சொல்லும் சின்ன சின்ன வேலைகளுக்கு செவிக்குடி. 3 மணி காட்சிக்காக எப்போதும் உன் கல்லூரி படிப்பை தடை செய்யாதே. 4, தினம் 4 பக்கமாவது படி. நிச்சயமாக அது காதல் காட்சி இருக்கவே வேண்டாம். 5 ரூபாய்க்காவது உன் சொந்த காசில் உழைத்து பார். அப்பொழுதுதான் உழைப்பின் வழி என்ன என்பது புரியும். 6 அறிவு கொண்ட இளைஞனே, கூட இருக்கும் நண்பன் வாடா ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தவறான பாதையில் இழுத்து போனால் இது சரி இது தவறு என்று பிரித்து சரியான பாதையில் செல். 7வது கிழமையான ஞாயிற்றுக்கிழமையாவது நீ துன்பம் என்று நினைக்கின்ற பாட புத்தகத்தை எடுத்து படி. ஏனென்றால் அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் செம்மலாக இருக்கும். 8வது நாளாவது உன்னுடைய அம்மா அப்பா கட்டியிருக்கும் வீட்டை 8 முறையாவது சுற்றி வா. ஏனென்றால் அதுதான் உன் தாயின் வியர்வையும் தந்தையின் உழைப்பும் கலந்திருக்கிறது. 9, இரவு 9 மணிக்குள் வீடு வந்து சேர். அப்பொழுதுதான் வித்யா வினோதினி போன்ற பாலியல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். 10, இந்த 10 மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. தயவு செய்து இந்த செல்போனை ஒரு 10 நிமிடம் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு உன் அம்மா அப்பா முகம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இளைஞர்களுக்காக ஒரு 10 கட்டளை கொண்டிருப்பார். நிச்சயமா நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாக்கள் செல்லம் அப்பாக்கள் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு அம்மா பிடிக்கும் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு அம்மா பிடிக்கும் எல்லாரும் இருக்கிறீங்க. முதல்ல நிலாவுல போய் கால் வச்சவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேக்குறாங்க, அம்மா உங்க பையன் நிலாவுல கால் வச்சுட்டான், நீங்க எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க? என் பையன் நிலாவுல இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிறத்துல கால் வைக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார். அம்மாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. சரி, அதெல்லாம் தாண்டி அப்பா பிடிக்கும் சொல்லக்கூடிய குழந்தைகள் கை தூங்க பார்க்கலாம். மாணவர்கள், அப்பா செல்லம். அருமை அருமை. அப்பாவின் அருமையும் உப்பின் பெருமையும் அது இல்லாதப்பதான் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தையை ஒரு அப்பா பாலத்தை கடக்குது கூட்டு போறாரு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா சொல்றாரு, நீ என் கையை பிடிச்சுக்கோ பாப்பா, நம்ம பாலத்தை கடக்க போறோம். உடனே இந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா, நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சிங்க, அப்பா நான் உன் கையை பிடிச்சேன்னா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விடமாட்ட, அதுதான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சுன்னா, இங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறதா சார் சொன்னாங்க. இன்னைக்கு அப்பாக்களை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு நிமிஷம். அவர் பிஞ்ச செருப்ப போட்டிருப்பாருங்க, ஆனா தான் பையன் ஷூ போட்டு நடந்து போகிற அழகை பார்த்து ரசிப்பவர்கள் தான் அப்பாக்கள் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேச்சாளர்கள் அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, ஆனா அப்பாவை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் எதிர்கால அப்பாக்களாக போறீங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சொல்லில் வார்த்தை என்றால் அது அம்மா, ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அதுதான் அப்பா. அம்மா தான் 10 மாதம் சுமந்து பெத்த கதைய பல தடவை சொல்லி காமிச்சிருப்பாங்க. டேய் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தண்டா, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தண்டா. அப்பா தான் வாழ்நாள் முழுவதும் சுமந்த கதையை ஒரு தடவை கூட சொல்லி காமிச்சிருக்க மாட்டாரு, அதுதான் அப்பா. அம்மா குழந்தைய வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அம்மா. அப்பா குழந்தைய வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டு தூங்காம தவிக்கிறது தாங்க அப்பா. அம்மாவோட அன்பு கடல் அலைகள் மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பாவோட அன்பு நடுக்கடல் மாதிரி வெளியே தெரியாது, ஆனா ஆழம் ரொம்ப அதிகங்க. அம்மா குழந்தையோட கைய புடிச்சிட்டு அவளுடைய பத்திரமா இருக்கணும்னு பாதுகாப்பா கூட்டிட்டு போறது அம்மா. ஆனா அப்பா என்ன தெரியுமா? அந்த குழந்தையோட கைய விட்டுட்டு என் பிள்ளை எப்படி தைரியமா நடந்து போறான்னு என தைரியத்தை பார்த்து ரசிப்பவன் தான் அப்பா. அந்த அப்பாவோட அருமையை பத்தி எவ்வளவு தூரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த குழந்தை பருவ பெற்றோர்கள் வந்ததுனால பெற்றோருக்காக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் செல்போன், இன்னொரு பக்கம் டிவி. ஆமாவா இல்லையா? செல்போனு, இன்னொரு பக்கம் டிவி. குழந்தை இன்னைக்கு என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது காது கொடுத்து கேட்காம ஒரு அப்பா வேகமா ஓடி வந்து பையன்கிட்ட கேக்குறது. பையன் அப்பாட்ட கேட்கறான், அப்பா நம்ம வீட்டுக்கு எப்பம்பா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க? காக்கா கத்துனா வருவாங்கடா. எப்ப போவாங்க? உங்க அம்மா வாயை திறந்து கத்துனா பூரா எல்லாம் போயிருவாங்கடா அப்படிங்கிறாங்க.
சரி, இன்னொரு பையன் வேகமா ஓடிப்பின்னு கேக்குறான், அப்பா அப்பா இந்த உலகத்துல நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தெண்டோங்கிறாங்க, முண்டோங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா சொல்றாரு, டேய் நான் தாண்டா நாய், உங்க அம்மா தாண்டா பேய், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வராண்டா அதாண்டா தெண்டம், நம்ம வீட்டுல கிடக்கல சேர் அதாண்டா முண்டம், உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துறாள் அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டார். பையன் தெளிவா மனப்படம் பண்ணிட்டான், ஓ நாயினா அப்பா, பேயினா அம்மா, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் தெண்டம், வீட்டுல கிடக்கிற சேர் தான் முண்டம், அம்மா போடுற காஃபி தான் விஷம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. பையன் தெளிவா சொல்றான், வாங்க தெண்டங்களே வாங்க, முண்டத்துல உட்காருங்க, நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குளிச்சிட்டு இருக்கு, ஒரு கப் விஷம் தார குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கிறான். வந்தவன் துண்டக்கானும் துணியை காணும் தெரிஞ்சு ஓடனான்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அது கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறது அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கிறீர்களா? பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்ச நேரம் டிவி இழக்கத்தான் செய்யணும், பசங்களுக்காக நான் கொஞ்சம் தியாகம் பண்ணத்தான் செய்யணும். எத்தனை அம்மாக்கள் இன்னைக்கு பையன் படிக்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு டீ போட்டு குடிக்கூடிய அம்மாக்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க பாக்கலாம். எங்க அம்மா நான் படிக்கிறதுக்காக எந்திரிச்சு டீ போட்டு கொடுப்பாங்க 4 பேர். எங்க அம்மா எனக்காண்டி டிவி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்களா சார்? எவ்வளவு. அப்ப நாம இன்னைக்கு ரோல் மாடலா பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? வழிகாட்டியாக இருக்கக்கூடாது, வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கணும். அவர்கள் தான் பெற்றோர்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்? மாணவர்களை மட்டுமே, சும்மா மாணவ சமுதாயத்தை மட்டுமே குறை சொல்லக்கூடாது இல்ல. இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி இவ்வளவு வேகமான உலகத்துல நீங்கள் சாதிக்கிறதே பெரிய விஷயம். இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். வேலையில்லா பட்டதாரி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விஐபி, வேலையில்லா பட்டதாரி, தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும், வேற மாதிரி. அதுல உண்மையிலே பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் சார். நீங்க எல்லாம் நினைப்பீங்க பழைய படங்கள்ல தான் சினிமா வசனங்கள் உயிர் போடு இருந்து. ஐயா பார்த்த படங்கள்லாம் என்னன்னா மனோகர படத்துல பார்த்திருப்பாங்க, புருஷோத்தமரை, முரட்டுக்காரியின் உருக்கு மொழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வு என கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரை மாசாக வந்தவரே, தலையை ஆற்றாருன்னா அந்த பார்த்திருக்கிறாருன்னு அர்த்தம். மனோகரா உண்மையிலே செவாலியர் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. ஒரு நடிகனுக்கு கை நடிக்குமா கால் நடிக்குமா என்று கேட்டால் நடிக்கும். செவாலியர் சிவாஜி கணேசன் நடிச்சார்னா மீசை கூட நடிக்கும் என்று சொன்னால் அன்றைய சினிமா படங்கள் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு வேலையில்லா பட்டதாரி படத்துல சார் ஒரு சினிமா வசனம், ஒரு சாதாரண அடிமட்ட குடும்பத்துல இருந்து ஒரு வந்த பையன் பணக்கார பையனை பார்த்து எதிர்த்துன்னு ஒரு கேள்வி கேட்பான், ஏண்டா வெள்ள பண்ணி, ஏண்டா வெள்ள பண்ணி, எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்களால ஒரே காரணத்தாம நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும், கஷ்டமான குரூப்பா பார்த்து எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை வர ரோடா அலைய விட்டு அம்மா நகைய அடமானம் வச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் உள்ள அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சு அந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்கார்ந்து அப்பா என்ன தெண்ட சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டைக்குள்ள சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்கு நினைக்கிறேன். உன்ன மோரி பொறம்போக்க சமாளிச்சுட்டு முன்னாடி பேசிட்டு இருக்க வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் டயலாக். நான் இளைஞர்கள் எல்லாம் சொல்றேன், திமிர் பிடித்தவர்களா? நீங்களாம் திமிர் பிடித்தவர்களா? இளைஞர்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல, அந்த திமிருக்கே பிடித்தவர்கள் தான் இன்றைக்குள்ள இளைஞர்கள். அதே போல பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன், ஒரு பெண் பேச்சாளராக ஒரு காலத்துல சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும். நான் ஒரு பெண் பேச்சாளராக என்ன பதிவிடுறேன்னா, பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்கடா, என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும், அது அந்த காலம்ங்க. ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளருங்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருந்திருக்கும். அதனால பெண் குழந்தைகள் தைரியமாக இருங்க. பாரதியின் வைர வரிகளே சொல்றேன், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியத்தோடு இருங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களுக்கான திறமைகளை மட்டும் வெளியே கொண்டு வாருங்க.
திருவாரூரை சேர்ந்த சரண்யா அப்படின்னு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி எரிசக்தி இல்லாமல் எளிய முறையில் நாற்று நடக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறார். இதே பக்கத்துல பாருங்க கரூரை சேர்ந்த ஷாருக் அப்படிங்கிற ஒரு பள்ளி மாணவன், 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 65 கிராம் கொண்ட ஒரு கையடக்க சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர். யார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்கிறாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வலம் வர வேண்டும். வெட்டிய மரம் தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுவோம். நன்றி, வணக்கம் தங்க.